மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். தழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சுயநலம் களைந்து மனித நேயம் காப்போம் என்பது. இந்த தலைப்பை நான் கேட்டவுடனே என்னுடைய மனதிலே ஞாபகத்திற்கு வந்தது 1800களுடைய கடைசியிலே ஹங்கேரி, ஆஸ்திரியா அந்த நாடுகளுடைய எல்லை பகுதியிலே நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு. ஒரு குடும்பம் அந்த இடத்திலே வசித்து வந்தது. ஏழ்மையான குடும்பம். அப்பா, அம்மா, 4 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். அந்த வீட்டில் உள்ள மூத்த ஆண்மகனுக்கு 8 வயது ஆகின்ற வேளையிலே அந்த வீட்டில் உள்ள தந்தை நோயிற்று படுத்த படுக்கையாகி விடுகிறார். அவருடைய வாழ்க்கை படுக்கையாகி விடுகிறது. அவரால் எழுந்து அவருடைய கடமைகளை கூட செய்ய முடியவில்லை. அந்த வீடு மிகவும் ஏழ்மையான வீடு. அவர்களுடைய தொழில், அவர் அந்த வீட்டில் உள்ள அப்பா செய்த வேலை செருப்பு தைக்கக்கூடிய, செருப்பு ஷூ எல்லாம் தைக்கக்கூடிய வேலை செய்து வந்தார். அவர்களுடைய தாத்தாவும் அதே வேலையை தான் செய்து வந்தார். பாரம்பரியமாக அந்த வேலை அவர்கள் செய்து வந்தார்கள். அந்த வேலைதான் அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டினுடைய பட்டினியை போக்கிய ஒரே வேலை. இப்பொழுது அந்த தந்தை படுத்த படுக்கையாகிவிட்டார். வீட்டினுடைய மூத்த மகனுக்கு வயது 8. வேறு வழி இல்லை. வீட்டில் உள்ளவர்களுடைய வயிறு நிரம்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த சிறுவன் வேலைக்கு சென்றாக வேண்டும். என்ன வேலைக்கு செல்வது? அவனுடைய தந்தை செய்த அதே செயலை செய்வதற்கு. அவனுடைய தந்தையும் தாத்தாவும் எல்லாம் பயன்படுத்தி அதே பையை தூக்கி கொண்டு, செருப்பு ஷூ எல்லாம் தைக்கக்கூடிய உபகரணங்களை எல்லாம் அடங்கி அந்த பையை தூக்கி கொண்டு, தாத்தாவும் அப்பாவும் எல்லாம் இருந்த அதே இடத்திற்கு, அதே தெருவிலே அதே இடத்திற்கு அவன் சென்று உட்காருகிறான். தாத்தாவும் தந்தையும் எல்லாம் செய்திருந்த வேலை அவனுக்கு தெரிந்திருந்ததினாலே செருப்பு தைக்கக்கூடிய வேலை அவனுக்கு கிடைக்கின்றது. அந்த பகுதியிலே வேறு செருப்பு தைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஆகவே இவனை தேடி வருகிறார்கள். இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொழில் எல்லாம் கிடைக்கின்றது. ஆனால் இவனுடைய தாத்தாவையும் போல இவனுடைய அப்பாவையும் போல அல்ல. இவன் ஒரு வித்தியாசம், ஒரு நடைமுறை அவன் அவனுடைய வாழ்க்கையிலே கையாண்டான். ஒவ்வொரு நாளும் அவன் வேலைக்கு செல்லுகின்ற பொழுதும் சரி, வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்ப வருகின்ற வேளையிலும் சரி, அவன் ஒன்றை செய்தான். அது என்னவென்று சொன்னால், அவனுடைய ஆலயம், அவர்களுடைய ஊரிலிருந்து அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று ஜெபித்து விட்டு
அவனுடைய வீடு திரும்புவான். வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்புகின்ற வேளையிலே அன்றைக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறதோ அந்த கிடைத்திருக்கிறதிலே 10ல் 1 உண்டியலிலே போடுகின்ற பழக்கத்தை அவன் கொண்டிருந்தான். வீட்டிலே மிகவும் ஏழ்மை. இவன் கொண்டு செல்லுகின்ற இந்த 8 வயது சிறுவன் கொண்டு செல்லுகின்ற அந்த சம்பாத்தியத்திலே தான் வீட்டில் உள்ள 6 வயிறும் நிரம்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் 10ல் 1 காணிக்கையாக போட்டுக்கொண்டே வந்தான். இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டே செல்லுகின்றன. அவனுடைய தொழிலும் கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு கிடைக்கின்றது. அப்படி இருக்கின்ற வேளையிலே ஒரு நாள் அவன் இதை போல வேலை முடிந்து வீட்டுக்கு வருகின்ற வேளையிலே அவன் ஆலயத்திற்கு செல்லுகின்றான், ஜெபிக்கின்றான். காணிக்கை போடுவதற்காக தன்னுடைய பாக்கெட்டிலே கை போடுகின்ற வேளையிலே திடீரென்று சொல்லி அவனுடைய மனதிற்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. அன்று அவன் 20 பணம், அவர்களுடைய நாட்டு பணத்திலே ரூபாயிலே 20 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, எல்லா நாளும் 10ல் 9 பங்கை நான் வீட்டுக்கு எடுத்து சென்று 1 பங்கை கடவுளுக்கு கொடுக்கிறேன். இன்று கொஞ்சம் தலைகீழாக மாற்றி செய்தால் என்ன என்று சொல்லி யோசிக்கின்றான். அப்படி அவன் அன்றைக்கு என்ன செய்தான் என்று சொன்னால் 20 ரூபாய் அவனுக்கு அவனுடைய நாட்டு பணத்திலே கிடைத்தது என்று சொன்னால் 20ல் 10ல் 9 அப்படின்னா எவ்வளவு கணக்கு தெரியுமான்னு பார்ப்போம். எவ்வளவு? 18 பணத்தை அவன் என்ன செய்யறான் அப்படின்னா உண்டியல்ல போட்டுக்கிறான். மீதி எவ்வளவு உண்டு? 2 பணத்தை வந்து வீட்டுக்கு கொண்டு போறான். அம்மாட்ட கொடுக்குறான். அம்மா கேட்குறாங்க, என்ன மகள் எவ்வளவுதான் கிடைச்சா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன் சொல்றான், அவன் வந்து நடந்தது சொல்றான். அம்மா உடனே அவனை பாசத்தோடு கண்டிக்கிறாங்க. நமக்கு வீட்டில் எதுக்குமே பணம் இல்லை, அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, நமக்கு போக நீ வந்து கடவுள் கொடுத்துருக்கலாமே, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். உடனே அந்த மகன் சொல்லுகிறான், அந்த 8 வயது சிறுவன் சொல்லுகிறான், நான் கடவுளுக்கு கொடுத்தேன், இனி குறையே இருக்காது என்று சொல்லி அம்மாவின் இடத்துல அவ்வளவு தைரியமாக அவ்வளவு நம்பிக்கையோடு திடமாக சொல்கிறான். இனி குறையே இருக்காது, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி சொல்கிறான். அம்மாவுக்கு இருந்தாலும் மனதில்லை. சரி, மறுநாள் வேலைக்கு போறான். நிறைய கிடைக்கும், கடவுள் நிறைய தருவார் என்கின்ற உறுதியோடு போகிறான். காலையில இருந்து மதியம் வர பார்த்தா ஒரு வேலை கூட கிடைக்கவே இல்லை. அவனுடைய மனதுக்குள்ளே நேரம் போக போக ஒரே ஒரு கேள்வி, கடவுளும் என்னை கைவிட்டு விட்டாரோ, நான் இப்படி தவறான ஒரு முடிவு எடுத்து விட்டேனோ என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வி அந்த சின்ன பிள்ளையினுடைய மனதிற்குள்ளே எழுந்தது. இருந்தாலும் அவனுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை, தைரியத்தோடு இருக்கிறான். திடீரென்று சொல்லி மேகம் கருக்கிறது, மழை பெய்கிறது. மழை பெய்ததுனால யாருமே தெருவுக்கு வரல, ரோட்டுக்கு யாருமே வரல, ஒரு வேலையும் கிடைக்கல. ஒரு 3-4 மணி இருக்கும். அவன் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறான். அப்படி இருக்கின்ற வேளையில மழை பெய்ததுனால மழையில் ஒரு மழை ஓடை, நீரோடை, மழை தண்ணியெல்லாம் போடுகின்ற ஒரு ஓடை அந்த வழியாக அவன் இருந்த அந்த சாலையினுடைய பக்கம் வழியாக ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த ஓடையில் அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த ஓடையை பார்த்து விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த ஓடையில் ஒரு சின்ன ஒரு ஷீட், ரப்பர் ஷீட் வந்து மிதந்து வந்துருச்சு. இதை பார்த்தவன் அவனுக்கு விளையாடுகின்ற துடுக்காக விளையாடுகின்ற வயது, அதை எடுக்கிறான். எடுத்து அவனிடத்தில் இருந்த பழைய செருப்பை அளவாக வைத்து அந்த ஷீட்டை அவன் செருப்பு போல வெட்டுகின்றான். வெட்டி அந்த ஷீட்டிலிருந்தே செருப்புக்காக அந்த வாரெல்லாம் தயார் செய்கிறான். வார்ன்னு சொல்லுவீங்களா, கண்ணின்னு சொல்லுவீங்களா? வார் இல்லையா? வாரையும் தயார் செய்கிறான். வாரை தயார் செய்து அவனுக்கு நேரம் போகாதனால செய்து வைத்துக்கிறான். கொஞ்சம் நேரம்லாம் தாண்டின பிறகு கொஞ்சம் நேரம் இருட்ட தொடங்குகிற வேளையில ஒரு பெரியவர் வந்தார். அவருடைய ஷூவில் கொஞ்சம் ஷூவை தைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார். வந்த இடத்துல இந்த சின்ன பையன் சொன்னா, ஷூவை கழற்றி கொடுங்க, அப்பதான் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், கீழே எல்லாம் ஒரே தண்ணி சேரா இருக்கு, எப்படி நான் ஷூவை கழற்றி கொடுக்க முடியும், கால் ஈரமாகுமே அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை, ஷூவை கழற்றாம உங்க ஷூவை தைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்லுகிறான். கடைசியில் அந்த சிறுவன் சொல்லலாம், சரி அப்படின்னா நான் இந்த செருப்பை நீங்கள் வேணா காலில் போட்டுக்கிட்டு நீங்கள் ஷூவை கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். சரி என்று சொல்லி அந்த பெரியவரும் இவன் விளையாட்டு போக்காக தைத்து வைத்திருந்த அந்த செருப்பை காலில் போட்டுக்கொண்டு ஷூவை கழட்டி கொடுக்குறான். அவன் வேலை முடிச்சுட்டான். வேலை முடிச்சதுக்கப்புறம் 10 ரூபாய், அவருடைய நாட்டு படத்தில் 10 ரூபாய் அந்த செருப்பை தைக்கிறதுக்கு என்று சொல்லி கொடுத்தார். ஷூவை தைத்ததுக்காக கொடுத்தார். கொடுத்து விட்டு அவர் கிளம்பினவர் திரும்பி அவரிடத்தை கேட்டார், தம்பி இந்த செருப்பு எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்டார். உடனே இவன் சொன்னா, நான் விற்கிறதுக்காக நான் செய்யல, நான் விளையாட்டு போக்கா செஞ்சேன், உங்களுக்கு வேணா நீங்க எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு நீங்க ஏதாவது ஒரு விலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பெரியவரும் அதற்கு 40 ரூபாய் அந்த செருப்புக்கு 40 ரூபாய் கொடுத்தார். கொடுத்து கொண்டு அந்த செருப்பை கொண்டு போனார். இதோட கதை முடியலை. அன்னைக்கு எவ்வளவு சம்பாத்தியம் அவனுக்கு? 50 ரூபாய் சம்பாதிச்சுட்டான். அவன் இதோட கதை முடியலை. மறுநாள் 2 பேர் வந்தார்கள். வந்தவங்க கேட்டாங்க, இவனிடத்துல கேட்டாங்க, நீ இன்னும் ஆளுக்கு செருப்பு தைச்சு கொடுத்தல, அதே போல எங்களுக்கும் செருப்பு தைச்சு கொடு, அதோடைய காலுக்கு நல்ல இதமா இருக்குன்னு சொன்னாரு, எங்களுக்கு வீட்டுல எல்லாம் ரஃப் யூஸா போடுறதுக்கு செருப்பு தைச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே இவன் அவங்களுடைய அளவெல்லாம் வாங்கினான். அதுக்கப்புறம் தான் யோசிச்சான், நேற்றைக்கு மழை தண்ணியில் வந்தது இந்த ஷீட்,
அதில் செருப்பு பண்ணோம். இன்னைக்கு எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சான். சரி, கடவுள் ஒரு வழியை காட்டுவார் அப்படின்னு சொல்லி யோசிச்சவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. எப்படியும் மேலே இருந்தால் தண்ணி கீழே வரும், மேடான இடத்துல இருந்தால் தண்ணி கீழான இடத்துக்கு வரும், அந்த ஓடை வந்த இடத்துக்கு நமக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தேடி நடக்கிறான். கொஞ்சம் தூரம் போன வரையில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் இந்த ஷீட்டெல்லாம் நிறைய வெட்டி அவங்க கூட்டி இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கொஞ்சம் ஷீட்டு தருவீங்களான்னு கேட்குறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இது வேஸ்ட்டு தான், எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போ, இடத்த காலி பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. உடனே அவனுக்கு தேவையான அளவு எடுத்து கொண்டு வருகிறான். செருப்பு அதை வெட்டி செருப்பு தைத்து கொடுக்கிறான். 2 பேர் அவங்க போய் வேற ஆட்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க இன்னும் ஆட்கள் வந்து வர்றாங்க. கடைசியில் அவனால் தைத்து கொடுக்க முடியலை. அவன் ஒரு மெஷின் வாங்குறான். ஒரு மெஷின் வாங்கி செருப்பு தைத்து கொடுக்குறான். அதனாலையும் அவனால் கட்டுப்படுத்த முடியலை. 2 பேரை வேலைக்கு அமர்த்துறான். அதாலையும் கட்டுப்படுத்த முடியலை. 4 பேரை வேலைக்கு அமர்த்துறான். அப்படி உயர்ந்து கடைசியில் 1900 தொடக்கங்கள் எல்லாம் ரைட் சகோதரர்கள் ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சாங்க. ஃப்ளைட்டு கண்டுபிடித்து அதை ஒரு சில கம்பெனிகள் எல்லாம் ஃப்ளைட்டு அதை செய்யக்கூடிய தொழிலை செய்தார்கள். ஒரு சில பணக்கார வளர்ந்த நாடுகள் அவர்களுடைய நாட்டு தேவைகளுக்கு இராணுவத்திற்கு என்றெல்லாம் சொல்லி ஃப்ளைட் விமானங்கள் எல்லாம் வாங்கினார்கள். ஒரு தனி நபராக ஒருவர் ஃப்ளைட் வாங்கினார். அப்படின்னா இந்த சிறுவன் செருப்பு தைத்து கொண்டிருந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாத பசியால் வாடி அந்த சிறுவன் அவன்தான் பெரிய ஆளாக மாறி 3000-4000 பேருக்கு வேலை கொடுக்கின்ற அளவுக்கு பெரிய கம்பெனிகளை எல்லாம் வைத்து பெரிய ஷூ தொழிற்சாலையை வைத்து அவன் சொந்தமாக ஒரு ஃப்ளைட் உலகத்திலே முதல் ஒரு தனிநபர் வாங்குகின்ற அளவுக்கு வாங்கினான். அவனுடைய பேர் தான் தாமஸ் ஜே பேட்டா. அவனுடைய பெயரில் உருவாகின கம்பெனி தான் பேட்டா ஷூ எல்லாம் போட்டிருக்கிறீங்களா? பேட்டா ஷூ செருப்பு எல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா? நல்ல பிராண்ட். அன்று அந்த 1800களுடைய கடைசியிலே தொடங்கப்பட்ட அந்த கம்பெனி. ஆமன்பானவர்களே, அந்த சிறுவனுடைய முன்னேற்றம், அந்த சிறுவனுடைய வாழ்க்கை எப்படி மாறி போகிறது, எங்கிருந்து மாறுகிறது, மாற்றுகின்ற அந்த புள்ளி எது என்று சொல்லி பார்க்கக்கூடிய வேளைகளே, எப்போது அவன் எனக்கு என்று சொல்லுகின்ற அதை அவன் கடவுளுக்கு என்று சொல்லி கொடுக்கிறானோ, தனக்கு என்று சொல்லி இருந்ததை சுயத்துக்காக இருந்ததை எப்போது கையளிக்கின்றானோ அப்போது அவனுடைய வாழ்க்கை மாறி போய்விடுகிறது. அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு புள்ளியாக மாறுகிறது. ஆக அதிலிருந்து கடவுள் அவனை ஆசீர்வதிக்கின்றார். அவனுடைய வாழ்க்கை எங்கோ சென்று விடுகிறது. அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறி விடுகிறது. ஆக கடவுளிடமிருந்து ஆசீரை பெற வேண்டும் என்று சொன்னாலும் சரி, கடவுள் விரும்புகின்ற பணிகளை மனித நேய பணிகளாக இருக்கலாம், பிறரன்பு பணிகளாக இருக்கலாம், இறை பணியாக இருக்கலாம், கடவுள் விரும்புகின்ற கடவுளுடைய பெயரால் எந்த செயலையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடியதை, அது நம்முடைய திறமைகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நம்முடைய நேரமாக இருக்கலாம், இல்லை நம்மிடம் இருக்கக்கூடிய நான் என்கின்ற ஆணவமாக இருக்கலாம். நம்மிடம் இருக்கக்கூடியதை இழந்தால்தான், அதை களைந்தால்தான் நம்மாலே பிறர் அன்பு பணிகளை, மனிதநேய பணிகளை செய்ய முடியும். ஆக நாம் அந்த சிறுவன் சுயத்துக்காக தனக்காக இருந்ததை கடவுளுக்கு கொடுக்கிறான். கடவுள் அவனை ஆசீர்வதிக்கின்றார். அவனுடைய வாழ்க்கை வருகிறது. அவ்வளவு பெரிய ஒரு பணக்காரனாக, அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெறுகின்றான். அதை போல நாமும் நான் என்கின்ற என்னுடைய என்கின்ற அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும். பாரதிதாசன் அருமையான ஒரு கவிதையை சொல்வார். தன்பெண்டு தன்பிள்ளை தானுண்டு என்போன் சிறிதொரு கடுகு போன்றதொரு உள்ளம் கொண்டோன் என்று சொல்லி சொல்வார். நான், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளை, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய சோறு என்று சொல்லி இருக்கக்கூடியவன் சிறியதொரு கடுகை போன்றதொரு உள்ளம் கொண்டோன் என்று சொல்லி சொல்வார். என்னுடைய ஊர் தான் கண்ணலடா என் ஊர் என்போன் என்னுடைய உள்ளம் கடுகுக்கு மூத்த அவரை உள்ளம். அவரையினுடைய விதை எப்படி இருக்கும், அதை போன்றதனுடைய உள்ளம் தான் ஏன் ஊரு, ஏன் பங்கு, ஏன் அன்பியம் என்று சொல்லிக்கொண்டு தன்னை சுருக்கிக் கொள்ளுவருடைய அவருடைய உள்ளம் அவரை விதையினுடைய அளவு என்று சொல்லி சொல்லுகிறார். தேங்காயினுடைய அளவு உள்ளம் கொண்டவன் யார் என்று சொன்னால் என்னுடைய நாடு, ஏன் நாடு என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய நாட்டுக்காக மட்டும் இருக்கக்கூடியவனுடைய உள்ளம் ஒரு தேங்காயினுடைய அளவு என்று சொல்லி சொல்லுகிறார். ஆக தாயுள்ளம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சுயநலத்தை கடந்த உள்ளம் ஒரு தாயுள்ளம். எல்லாரும் என்பிட்டிருக்க வேண்டும், எல்லாரும் எல்லாவற்றையும் பெற வேண்டும். எந்த நாட்டிலே, எந்த கண்டத்திலே, எந்த மூலையிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த இனம், எந்த ஜாதி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் எல்லாம் பெற்று இன்புற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றவருடைய உள்ளம் ஒரு தாய் உள்ளம் போல என்று சொல்லி பாரதிதாசன் சொல்லுகிறார். ஆக இந்த சுயத்தை களைக வேண்டும் என்று சொல்லுகின்ற வேளைகளே, சுயநலம் அப்படின்னு சொன்ன என்ன? என்னை முன்னிலைப்படுத்துவது, என்னுடைய விருப்பம், என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில், என்னை முன்னிலைப்படுத்துவதுதான் சுயநலம். எல்லாவற்றிலும்
கடவுள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே வழியாக 10 கட்டளைகளை கொடுத்தார். இயேசு புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த 10 கட்டளைகளை 2 கட்டளைகளாக சுருக்கி கொடுத்தார். அது என்னலாம்? எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, நேசிப்பது. இரண்டாவது, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. ஆக இந்த 2 கட்டளைகளிலும் சுயநலம் என்ற ஒன்றை கடவுள் வெறுக்க சொல்லுகின்றார். பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. சுயநலம் என்று சொன்னாலே என்னை முன்னிலைப்படுத்துவது, என்னை அன்பு செய்வது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை நான் அன்பு செய்கின்றேன் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய நலத்தை நான் நாடுகிறேன் என்று சொன்னால் அதுதான் சுயநலம். ஆனால் கடவுள் கொடுக்கக்கூடிய கட்டளை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் மேலாக முதலிலே நீ கடவுளை அன்பு செய். கடவுளுடைய ஆட்சியை, கடவுளுடைய அரசாட்சியை சார்ந்த காரியங்களை நாடு. கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை நீ விரும்பு. கடவுள் எதை வெறுக்கிறாரோ அதை நீ வெறுத்து விடு. கடவுளை முன்னிலைப்படுத்துவது அது முதலாக இருக்கிறது. ஆக நாம் கடவுளை பின்னுக்கு தள்ளி நம்முடைய விருப்பத்தை நாம் முன்னிலைப்படுத்துகின்ற வேளையிலே நாம் சுயநலத்தோடு இருக்கிறோம். கடவுளுடைய கட்டளைகளுக்கு எதிராக நாம் இருக்கிறோம். அதை போல உன்னை நீ அன்பு செய்வதை போல, உன்னை நீ நேசிப்பதை போல பிறரையும் நேசி என்பது 2வது பெரிய கட்டளை. அந்த 2வது கட்டளை என்ன? நீ உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாயோ, உன்னுடைய சுயத்தினுடைய நலத்தை நீ எவ்வளவுக்கு நாடுகின்றாயோ அதே அளவுக்கு மற்றவர்களுடைய நலத்தையும் நீ நாட வேண்டும் என்பதுதான் 2வது. இந்த 2 காரியங்களிலும் இது இருக்கிறது. சுயநலம் என்ற ஒன்றை கடவுள் வெறுக்க சொல்லுகின்றார். விவிலியத்தினுடைய தொடக்கத்திலே நாம் வாசிக்கின்ற வேளையிலே சுயநலம் தான் எல்லா பாவத்தினுடைய காரணமாக இருக்கிறது. ஆதி பெற்றோர்கள் பாவம் செய்கிறார்கள், சுயநலத்தால் தான் பாவம் செய்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய தேவை முக்கியமானதாக இருக்கிறது. நாங்களும் கடவுளை போல ஆவோம், நாங்கள் கடவுளை போல ஆக வேண்டும், கடவுளை போல நன்மை தீமை தெரிய வேண்டும் என்கின்ற சுயநலத்தினால் தான் முதல் பாவமே இந்த உலகத்திலே நுழைகின்றது. முதல் கொலை எப்படி நடக்கின்றது? காயின் ஏன் தன்னுடைய சகோதரனை கொல்கின்றான்? சுயநலத்தால் தான் கொல்கின்றான். ஆக சுயநலம் தான் அங்கே எல்லாமாக இருக்கிறது. பாபேல் கோபுரத்தை ஏன் கட்டுகிறார்கள்? அவர்களுடைய சுயநலத்தால் தான் கட்டுகிறார்கள். எல்லா பாவங்களுக்கும் ஆணிவே இருந்த சுயநலம். 7 தலையான பாவங்கள் என்று சொல்லுகிறோம். 7 தலையான பாவங்களுடைய பின்னால் அதனுடைய அடித்தளமாக, அடிநாதமாக இருக்கக்கூடியதை பார்த்தோம் என்று சொன்னால் சுயநலம், தற்பெருமை, நான் மட்டும்தான் என்று சொல்லுகிற எண்ணம், தற்பெருமை. அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது சுயநலம். அங்கே சோம்பல், அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது சுயநலம். பெருந்தேனி, அதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய நான் மட்டும்தான் சாப்பிடணும், எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று சொல்வது இருக்கிறது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுயநலம். ஆக எல்லா பாவங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது, எல்லா பாவங்களுக்கும் அடித்தளமாக மறைந்திருக்கக்கூடியது சுயநலம். இந்த சுயநலத்தை நாம் களைந்தால் ஒழிய கடவுளுடைய ஆசீர், கடவுளுடைய பணியையும் நாம் செய்ய முடியாது. ஆக இந்த சுயநலத்தை எப்படி களைய வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற வேளையிலே இயேசு நமக்கு பல எடுத்துக்காட்டுகளை தருகிறார். இயேசுவனுடைய மனித உருவேற்றலாக இருக்கலாம், இயேசுவனுடைய பணிகளாக இருக்கலாம், எல்லாமே சுயநலத்தை களைந்ததாக இருக்கிறது. தூய பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக சொல்வார். கடவுள் வடிவில் விளங்கியவர் அந்த கடவுள் நிலையை வரிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதென்றாக கருதவில்லை. மாறாக அடிமையின் உருவை ஏற்று அவர் மனிதரான சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு தன்னை அவர் தாழ்த்தி கொண்டார். கடவுள் நிலையிலே இருந்த இயேசு அந்த கடவுள் நிலையிலே, தன்னுடைய சுயநலத்திலே கடவுள் நிலையிலே இருக்கவில்லை. கடவுள் நிலையிலிருந்து அவர் தன்னை தாழ்த்தி மனித நிலைக்கு வந்தார். மனித நிலையிலிருந்தும் அவர் தன்னை தாழ்த்தி அடிமையினுடைய சிலுவை சாவை ஏற்கின்ற அளவுக்கு ஒரு குற்றவாளியை போல தன்னை அவர் தாழ்த்துகின்ற, தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய சுயநலத்தை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய சுகத்தை அவர் தாழ்த்தி அதை விட்டு நமக்காக பாடுகள் பெற்று அவர் இந்த உலகத்திலே அவர் பலியாக மாறுகிறார். அவருடைய பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற வேளையிலே இயேசு நினைத்திருந்தார் என்று சொன்னால், ஃபுல்டன் ஜேஷின் என்று சொல்கின்ற பேராயர் சொல்வார், அமெரிக்க பேராயர் சொல்வார், இயேசு மட்டும்தான் அவர் பிறப்பதற்கு முன்பே எந்த அம்மாவிடத்திலே, எந்த ஊரிலே, எந்த நேரத்திலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி முன்னே குறிக்க ஒருவருக்கு கொடுத்து வைத்திருந்தது என்று சொன்னால் அவருக்கு மட்டும்தான். நாம எல்லோருமே நம்மை கேட்காமலே இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம், இந்த குடும்பத்திலே, இந்த ஊர்ல, இந்த மொழி பேசுகின்ற இடத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு அவர் நினைத்திருந்தால் ஒரு பெரிய ராஜ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம். ஆனால் இயேசு ஒரு எளிமையான ஒரு குடும்பத்திலே அவர் பிறக்கிறார். அவருடைய பின்னணி, அந்த கலிலேய பின்னணி எல்லாம் பார்க்கின்ற வேளையிலே மிகவும் எளிமையான பின்னணியாக இருக்கிறது. அவர் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். படிப்பறிவற்ற சாதாரண மக்களை அவர் தன்னுடைய சீடர்களாக தேர்ந்தெடுக்கிறார். நினைத்திருந்தால் பெரிய பெரிய படித்தவர்களை, மொத்த படித்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், தலைமை குருக்களை எல்லாம் அவர் அவருடைய சீடராக வைத்திருக்கலாம்.
ஆனால் இயேசு எல்லா நிலையிலும் தன்னுடைய சுயநலத்தை அவர் களைகின்றவராக இருக்கிறார். திருமுழுக்கு பெறுகின்ற போது கூட பாவிகள் எடுக்கக்கூடிய பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகின்ற திருமுழுக்கை அவர் பாவிகளுடைய கூட்டத்திலே, பாவிகளுடைய வரிசையிலே நின்று அவரும் திருமுழுக்கு பெறுகிறார். தன்னை அவர் தாழ்த்துகின்றார். அவர் பாவமே அறியாதவராக இருந்தும் தன்னை அவர் தாழ்த்துகின்றார். ஆக இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். யாரெல்லாம் சுயநலத்தை விட்டு கொடுத்தார்களோ அவர்கள் தான் ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்றார்கள், ஆண்டவருடைய பணிகளை செய்தார்கள், மனிதநேய பணிகளை செய்தார்கள். அதே போல நாமும் நம்முடைய சுயநலத்தை விட்டுக் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். நம்மிடத்தில் ஏழை யாரேனும் கையை ஏந்தினால் சிறுவனுக்கு இருந்த மனநிலை நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். சுயநலத்தை களைந்து மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய செயலை முதலிலே நம்முடைய குடும்பங்களே செய்வோம். நம்முடைய வீடுகளில் ஒருவர் யாசிக்க வருகிறார் என்று சொன்னால் நம்முடைய குழந்தையின் இடத்திலே ஏதாவது கொடுத்து நாம் அந்த யாசிக்கக்கூடியவருக்கு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களிலே ஒரு வயதான முதியவர் இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வீட்டிலே ஒரு நல்ல ஒரு உணவை நாம் சமைக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய குழந்தையின் இடத்திலே அதை சமைத்து அந்த தாத்தாவிடத்தில் இந்த பாட்டிக்கு கொண்டு கொடுத்து வா என்று சொல்லி அவர்களை நாம் அனுப்பி வைப்போம். சுயநலத்தை களைய நாம் முயற்சி எடுப்போம். நம்முடைய குடும்பங்களிலே யாரேனும் இடத்திலே நாம் வழக்கோடு இருந்தால், நாம் அவரிடத்திலே பேசாமல் இருந்தால், சுயநலத்தை நான் என்கின்ற ஆணவத்தை களைந்து நான் ஏன் அவனிடத்திலே போக வேண்டும், நான் ஏன் அவளிடத்திலே போக வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு நாம் அவரிடத்திலே நாமாக சென்று வலிய சென்று அவரிடத்திலே பேச, அவர்களோடு பழக, அவர்களிடத்திலே சண்டையை முடிக்க நாம் அந்த இடத்திலே முயற்சி எடுப்போம். இதுதான் உண்மையிலே நம்முடைய சுயநலத்தை களைகின்றதாக இருக்கிறது. நம்மை பெற்று வளர்த்திய தந்தையும் தாயும் வயதான நிலையிலே இருக்கின்ற வேளையிலே நாம் நினைத்து பார்ப்போம். தாய் அவருடைய சுயநலத்தை களைந்ததால் தான் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அவருடைய வயிற்றிலே நம்மை அவர் ஏந்துகின்ற நாட்களிலே எவ்வளவு வலியை, எவ்வளவு வேதனையை, எவ்வளவு அசௌரியங்களை அவர் அனுபவித்திருப்பார். எல்லாவற்றையும் அவருடைய சுயநலத்தை களைந்து, அவருடைய சுய விருப்பத்தை களைந்து நமக்காக அவர் செய்தார். நம்மை பார்ப்பதற்கு முன்பே, நம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்பே நம்முடைய தாயின் தந்தை நம்மை அன்பு செய்தார்கள். அந்த தாயின் தந்தையும் அவருடைய முதுமையிலே நாம் கைவிடாமல், முதுமையிலே அவர்களை இல்லங்களிலே, காப்பகங்களிலே, முதியோர் இல்லங்களிலே சேர்க்காமல் நம்முடைய வீடுகளிலே வைத்து பார்ப்போம். நம்முடைய வீடுகளுக்கு வெளியிலே நாய்க்கூட்டை போன்ற கூடுகளை வைத்தல்ல, நம்முடைய வீட்டிற்கு உள்ளே நல்ல அறையிலே அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து நம்முடைய சுயநலத்தை களைந்து அவர்களை கவனிக்க கொண்ட அந்த காரியங்களிலே செய்வோம். இப்படி சின்ன சின்ன காரியங்களிலே, சிறிய சிறிய காரியங்களிலே சுயநலத்தை நாம் களைகின்று நாம் ஆண்டவருடைய பணிகளை செய்கின்ற வேளையிலே அந்த சிறுவனை எப்படி கடவுள் ஆசீர்வதித்தாரோ அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையாக ஆண்டவர் அந்த சுயநலத்தை களைந்த அந்த ஒரு சிறிய காரியத்தை எடுத்துக்கொண்டார். அதே போல கடவுள் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அரசருக்கெல்லாம் அரசராக இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய பணிகளை, உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.